திண்டுக்கல் தபசிமடை கிராமத்தில் புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. இதுகுறித்து நமது செய்தியாளர் சிறப்பு செய்தியாளர் வீரமணிகண்டன் வழங்க கேட்கலாம். வீரமணிகண்டன், வணக்கம். புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்கள் என்ன, சொல்லுங்க. கண்டிப்பாக மோகன். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள தவசிமடை கிராமத்துல புனித அந்தோணியார் ஆலய திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறும் வழக்கம். அந்த திருவிழால முக்கிய நிகழ்வாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஜல்லிக்கட்டு போட்டி. சற்று முன் துவங்கிய அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில சுமார் 800 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் கலந்துருக்காங்க. இந்த காளைகள் அனைத்தும் பாத்தீங்கன்னா திண்டுக்கல், திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை, அலங்காநல்லூர் ஆகிய பகுதியிலிருந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்காக கொண்டு வரப்பட்டது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டி ஆரம்பத்திற்கு முன்னதாக எப்பயும் செய்யக்கூடிய மருத்துவ பரிசோதனை என்பது முக்கியமானது. அது காளைகளுக்கும் சரி, மாடுபிடி வீரர்களுக்கும் தகுந்த மருத்துவ பரிசோதனை செய்யப்படுறதுதான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அனுமதிக்கப்பட்டார்கள். தற்போது நீங்க அந்த காட்சியை பார்க்கலாம். வாடி வாசல் வழியாக சீறி பாய்ந்து வரும் இந்த காளைகளை துள்ளி குதித்து மாடு வீரர்கள் பிடிக்கும் காட்சியை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக பாத்தீங்கன்னா ஒரு சில காளைகள் பாத்தீங்கன்னா அந்த மாடுபிடி வீரர்களை கைகளில் சிக்காமல் அவர்களை லாபமாக தாண்டி அந்த வாடிவாசலை தாண்டி செல்லும் காட்சியை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தவசிமடை ஜல்லிக்கட்டு போட்டியானது காலையில விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சீரிப்பாய்ந்து வரும் காளைகளை பிடிப்பதற்காகவும் அந்த காளையில் அடக்காமல் இருப்பதற்காகவும் போட்டி போட்டுக் கொண்டு இந்த காளைப்பிடி வீரர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காளைகளை அடக்கக்கூடிய ஒரு சில மாடுபிடி வீரர்களுக்கு விழாக்குழு சார்பாக வெள்ளிக்காசு, செல்போன், அண்டா, ஃபேன், டேபிள், கட்டில் இது போன்ற பரிசுகள் அள்ளி வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த வாரத்தில் மட்டும் இது 3வது ஜல்லிக்கட்டு போட்டியாகும். இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு எல்லா கிராமத்திலும், அதாவது ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய எல்லா கிராமத்திலும் மாவட்ட நிர்வாகத்தாக நடைபெற்று வருகிறது. இந்த தவசிமடை ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை பார்வையாளர்களோ, மாடுபிடி வீரர்களோ, மாடு உரிமையாளர்களோ காயம் ஏற்பட்டால் உடனடியாக அவங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அந்த முதல் சிகிச்சை மையமும் தயார் நிலையில் உள்ளது. மேலும் மேல் சிகிச்சை, அதாவது பரிகாரம் அடைந்தால் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் இதுக்காக தனி வார்டுகள் அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவ குழுவும் தயார் நிலையில் உள்ளார்கள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் எந்தவித அசம்பாவிதம் நடக்காமல் இருப்பதற்காக கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள். நீங்க மீண்டும் பார்க்கலாம். அந்த சீரிப்பாய்ந்து வரும் வாடிவாசல் வழியாக சீரிப்பாய்ந்து காளைகள் அந்த வாடிவாசலிருந்து வெளியே வரும்போது பார்க்க துள்ளி குதித்து வருவோம். அந்த காளைப்பிடி வீரர்கள் கையில் சிக்காமல் ஒரு சில காளைகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. அதே போல வாடிவாசலாக சீரிப்பாய்ந்து வரும் காளையில் அடக்குவதற்காகவும் ஒவ்வொரு வீரரும் போட்டி கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மோகன். திண்டுக்கல் மாவட்டத்தில் புதிய புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வீரமணிகண்டன். ஒரு வெள்ளிக்காசு ரூபாய் 500